புலிவாலை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும், புலிவாலை பிடிக்கலாமா வேணாமான்னு. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு வரீங்க. சென்சார்ல பாத்தீங்கன்னா ஒரு 14 கட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு. அது இல்லாம சில இடங்கள்ல எல்லாம் மியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த தயாரிப்பு நிறுவனம் செஞ்சு கொடுத்துட்டாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்ன பிரச்சனை அப்படிங்கறத வந்து சென்சார் போர்டுகிட்டே கேட்டு தெரிஞ்சிருக்கலாம். ஒருவேளை அங்க ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னு தீர்க்கமா சொல்லியிருந்தாங்கன்னா இங்கே சென்சார் போர்டோடே டீல் பண்ணியிருக்கலாம். இப்போ சென்சார் போர்டு அப்படிங்கிறது ஒரு மத்திய அரசு நிறுவனம். போர்டில் வந்து வெளிப்படைத்தன்மை இல்லாமல் போயிடுச்சு இந்த விஷயத்தில். அதனால தான் நாங்கள் வந்து வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு படத்தை பார்க்குறது அந்த குழு பார்க்குறாங்க அப்படின்னா முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் ஒருத்தர் வந்து புகார் கொடுத்துருக்காரு. அது என்ன மாதிரியான புகார்? மத ரீதியான உணர்வுகளை புண்படுத்துகிற மாதிரியான காட்சிகள் அதில் இருக்குன்னு புகார் கொடுத்துருக்கும் போது. நேயர்களுக்கு வணக்கம். நான் திவ்யா ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு நம்ம கூட வந்து ஆஸ்கார் மூவி ப்ரொடியூசர் நம்ம பாலாஜி பிரபு சார் தான் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேம்மா. யா சார், இப்போ வந்து மறுபடியும் ஜனநாயகன் பிரச்சனை எப்போதான் முடியும் அப்படின்ற ஒரு ஜோனில் தான் இருக்குது. இப்போ மறுபடியும் கோர்ட் வந்து தேதி அறிவிக்காமல் வந்து தள்ளி வச்சுருக்காங்க. உண்மையாகவே என்னதான் சார் பிரச்சனை ஆக்சுவலி இந்த இதில்? புலிவாலை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும், புலிவாலை பிடிக்கலாமா வேணாமான்னு. புலிவாலை பிடிச்சிட்டு நீங்கள் இப்போ வாழை விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, புலி உங்களை சாப்பிட்ரும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இப்போ இருக்குது. ஆக்சுவலி என்னென்னம்மா, ஜனநாயகன் வந்து டிசம்பர் 19 சென்சாருக்கு அனுப்பிச்சிருக்காங்க. படம் 1-2 நாளில் பார்த்துட்டு யூஏ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படம் பார்த்த ஒரு மெம்பர், 4 மெம்பர் இருப்பாங்க, ஒரு ஆஃபீஸர் இருப்பார். அந்த 4 மெம்பரில் ஒரு மெம்பர் வந்து புகார் அனுப்பிச்சிருக்காரு. ரீஜனல் சென்சார் ஆஃபீஸர், டெல்லியில் இருப்பார் இல்லையா, இருக்கிறதுலே டாப்பான ஆஃபீஸர். அவருக்கு வந்து புகார் அனுப்பிச்சிருக்காரு. இந்த மாதிரி இந்த படத்தில் வந்து சில சர்ச்சைக்குரிய காட்சிகள் இருக்குது, மத உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய சில வசனங்கள் காட்சிகள்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்ததுனால அந்த புகாரின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா ரீஜனல் சென்சார் ஆஃபீஸர், டெல்லியில் இருக்கிற ஆஃபீஸர் பார்த்திங்கன்னா இந்த சென்சார் சர்டிஃபிகேட்டை கொடுக்க வேண்டாம், நிலுவையில் வைங்கன்னு சொல்லியிருக்காரு. ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புங்கன்னு சொல்லியிருக்காரு. ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புகிறதா வந்து 5ஆம் தேதி வந்து ஜனவரி வந்து அவங்க மெயில் அனுப்பிச்சிருக்காங்க தயாரிப்பு நிறுவனத்துக்கு. என்ன பிரச்சனை, ஏன் ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புறீங்க, இதெல்லாம் வந்து அவங்க தயாரிப்பு நிறுவனம் நேரடியாக சென்சார்லேயே போய் கேட்டு தெரிஞ்சிருக்கலாம். சென்சாரில் பார்த்திங்கன்னா ஒரு 14 கட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு. அது இல்லாமல் சில இடங்கள்ல எல்லாம் மியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த தயாரிப்பு நிறுவனம் செஞ்சு கொடுத்துட்டாங்க. அதாவது ரிவைஸ்டு கண்டென்ட், புது கண்டென்ட்டு சென்சார் போர்டு என்ன கேட்டாங்களோ அதை வந்து கட்ஸ் எல்லாம் நீக்கிட்டு அந்த கண்டென்ட்டை வந்து சென்சார் போர்டு கொடுத்துட்டாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத வந்து சென்சார் போர்டுகிட்டே கேட்டு தெரிஞ்சிருக்கலாம். ஒருவேளை அங்கே ஏதாவது பிரச்சனை இருக்குது, இது ரிவைசிங் கமிட்டி பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும் அப்படின்னு தீர்க்கமாக சொல்லியிருந்தாங்கன்னா இங்கே சென்சார் போர்டோடே டீல் பண்ணியிருக்கலாம். இப்போ சென்சார் போர்டு அப்படிங்கிறது ஒரு மத்திய அரசு நிறுவனம். போர்டில் வந்து வெளிப்படைத்தன்மை இல்லாமல் போயிடுச்சு இந்த விஷயத்தில். அதனால தான் நாங்கள் வந்து இந்த ஒரு விஷயம் சென்சார் போர்டு கிட்டேருந்து எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி நேற்று வாதத்தில் வந்து சொன்னதாக சொல்லியிருக்காங்களே சார். அந்த சென்சார் போர்டு வெளிப்படைத்தன்மை இதில் என்ன மாதிரி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதாவதுமா வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு படத்தை பார்க்குறது அந்த குழு பார்க்குறாங்க அப்படின்னா முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க. சென்சாருக்கு ஒரு படம் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ தமிழ்நாட்டில் பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இருப்பார் சென்சார் போர்டுக்கு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டு உறுப்பினர்கள் இருப்பாங்க, 100கணக்கான உறுப்பினர்கள் இருப்பாங்க. அதில் தமிழ் படங்களை பார்க்கக்கூடிய நம்ம தமிழ் உறுப்பினர்களை வந்து இந்த சென்சார் போர்டு ஆஃபீஸர் செலக்ட் பண்ணுவார். 4 உறுப்பினரை செலக்ட் பண்ணுவார். அந்த 4 உறுப்பினர் யாருங்கிறது அந்த சென்சார் போர்டு ஆஃபீஸர் தான் டிசைட் பண்ணுவார். அந்த 4 உறுப்பினர்களுக்கும் பார்த்தீங்கன்னா படம் பார்க்குற அன்னைக்கு, ஒரு உதாரணத்துக்கு சாயந்தரம் 4 மணிக்கு பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு காலையில் ஒரு 7-8 மணிக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து இந்த தேட்டரில் 4 மணிக்கு ஒரு படம் பார்க்குறோம் சென்சார்காண்டி, நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஓகே நான் வர்றேன் அப்படின்னு சொன்னால் அந்த நபரை வந்து டிக் பண்ணி வச்சுப்பாங்க. இப்படி தான் அப்போ பேசும்போது கூட அந்த மெம்பருக்கு எந்த படம் பார்க்க போகிறோம், யார் தயாரிப்பு, யார் நடிகர், எதுவுமே எந்த விதமான டீட்டெயில்ஸையும் சென்சார் போர்டு ஆஃபீஸர் வந்து ரிவீல் பண்ணவே மாட்டார். இவங்க எல்லாருமே வந்து தேட்டருக்கு போவாங்க, அந்த சென்சார் பார்க்குறதுக்கு உள்ள ப்ரீவியூ தேட்டருக்கு போவாங்க. அங்கே ஸ்க்ரீனிங் உள்ளே போனதுக்கப்புறம் தான் அது என்ன படங்கிறது அங்கே இருக்கிற மெம்பர்ஸ்க்கே தெரியும். இந்த படம் என்ன படம் பார்க்க போகிறோங்கிறது அந்த ஆஃபீஸருக்கு மட்டும்தான் முதல்ல தெரியும். இப்போ மெம்பர்ஸே அப்படி தான் வந்து பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஹைலி கான்ஃபிடென்ஷியல். ஏன் ஹைலி கான்ஃபிடென்ஷியல் அப்படின்னா,
ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சிருக்கும். இப்போ சினிமா துறையில் இருக்கிறவங்க நிறைய பேர் மெம்பராக இருக்காங்க. அதே மாதிரி அரசியல்வாதிகளை மெம்பராக வச்சுருக்காங்க, டாக்டர்ஸ் மெம்பராக இருக்காங்க, இன்ஜினியர்ஸ் மெம்பராக இருக்காங்க, வக்கீல் மெம்பராக இருக்காங்க. ஏன் எல்லா துறையிலேருந்து மெம்பராக இருக்காங்க அப்படின்னா, ஒரு படம் அப்படின்னும் போது ஒரு பலவிதமான கருத்துக்களை அந்த படம் பேசும். அப்படின்னும் போது எல்லா தரப்பினரும் அதில் இருந்தால் தான் அந்த ஒரு நியாயமான ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால தான் இந்த எல்லா தரப்பினரையும் வச்சுருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இது ஒரு ஹைலி கான்ஃபிடென்ஷியல், யாருக்கும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. படம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த டைரக்டர் ப்ரொடியூசரை கூப்பிடுவாங்க ஒரு கான்ஃபரன்ஸ் ரூமில். இதுக்கு முன்னாடியே இவங்க டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க, இந்த 4 மெம்பரும் அந்த சென்சார் போர்டு ஆஃபீஸரும் டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த சர்டிஃபிகேட் என்ன கொடுக்கலாம், எந்தெந்த காட்சியை நீக்கலாம், ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா குறிப்பெடுத்து வச்சுருப்பாங்க பேடில். ஸோ அவங்கவுங்க என்னென்ன காட்சிகளை அப்ஜெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்க சொல்லுவாங்க. மொத்தத்தில் இதெல்லாம் வந்து ஒரு கலந்த ஆலோசனைன்னு சொல்லுவாங்கள்ல, எல்லாருமே கூடி பேசி ஒரு மணி நேரத்துக்கு மேலே பேசிட்டு டைரக்டரையும் தயாரிப்பாளரையும் கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி நடந்து தான் வந்து யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் ஃபிக்ஸ் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. ஆனால் திடீர்னு 5ஆம் தேதி வந்து நாங்கள் ரிவைசிங் கமிட்டி அனுப்புகிறோன்றப்ப எங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்றதுனால தான் நாங்கள் கோர்ட்டுக்கிட்ட வந்தோன்னு நேற்று நடந்த வாதத்தில் சொல்லியிருக்காங்க. அதுவும் அந்த ஒரு நபர் சொல்கிற கேஸுக்காக எல்லாத்தையுமே மாற்றணுமா, நாங்கள் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம், பாலிவுட்லலாம் வந்து இந்த மாதிரி கிடையாது, டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்து சென்சாருக்கு வர்றதெல்லாம் நான் இருக்குதானே அப்படின்னு அவங்க சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்கிறாங்களே சார். இதுக்கு என்ன? நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது எப்படின்னா, நம்ம இந்திய நாட்டு சட்டப்படி ஒரு படம் எடுத்து அந்த படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணணும்னா சென்சார் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கியிருக்கணும். சென்சார் போர்டு வந்து அந்த சர்டிஃபிகேட் படத்தை பார்த்துட்டு அவங்க வந்து இந்த படம் வந்து மக்கள் பார்க்கறதுக்கு தகுதியான படமா அப்படிங்கிற அந்த சர்டிஃபிகேட்டை அவங்க தான் கொடுக்கணும். அது ஏ சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், யூ சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், யூஏ இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். ஆனால் அந்த சர்டிஃபிகேட்டை அந்த சென்சார் போர்டு தான் டிசைட் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு நபர் அந்த இதில் வந்து புகார் கொடுத்துருக்காரு அப்படின்னா ஒருத்தர் அப்ஜெக்ட் பண்ணால் போதும். அங்கே இருக்கிற 4 பேர் இருக்காங்க, ஒரு ஆஃபீஸர் இருக்கார், 3 பேர் ஒத்துக்கிட்டாங்க, ஒரு ஆஃபீஸரும் ஒத்துக்கிட்டாரு. ஒருத்தர் வந்து ஒத்துக்கலைன்னா பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒருத்தரை இந்த மற்றவர்கள் சேர்ந்து கன்வின்ஸ் பண்ணுவாங்க. அதாவது அது ஒன்றும் தப்பாக தெரியலையே சார், இந்த நோக்கத்தில் வச்ச மாதிரி தெரியலையே சார் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்லி கன்வின்ஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு நபரை கன்வின்ஸ் பண்ண பார்த்து எல்லாரும் ஒற்றை கருத்து வர மாதிரி செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. சில நேரங்களில் என்னென்னா, அந்த ஒரு நபர் வந்து பிடிவாதமாக இல்லை நான் சொல்கிறது தான் சரி அப்படின்னு சொன்னார்னா அங்கே வந்து இவங்க மற்ற நபர்கள் வந்து அவருக்கு எதிர்ப்பாக செயல்பட முடியாது. அந்த ஒரு நபர் கையெழுத்து போடல, அந்த ஒரு நபர் அப்ஜெக்ட் பண்ணுறார் அப்படின்னும் போது அந்த ஒரு நபர் வந்து ரீஜனல் சென்சார் போர்டு ஆஃபீஸர், டெல்லியில் இருக்கிற டாப் மோஸ்ட் ஆஃபீஸருக்கு வந்து ஒரு புகார் அனுப்பிச்சிட்டார் அப்படின்னும் போது அந்த ஆஃபீஸர் அந்த புகாரை பார்த்துட்டு என்ன செய்வார், ஒரு மெம்பர் பார்த்துருக்காரு, அந்த மெம்பரே ஒரு புகார் கொடுத்துருக்காரு அப்படின்னும் போது என்ன பிரச்சனை இருக்குன்னு கூப்பிட்டு கேட்பார் இங்கே உள்ள சென்சார் போர்டு ஆஃபீஸர்கிட்ட. அப்போ அந்த சென்சார் போர்டு ஆஃபீஸர் அதுக்கான விளக்கங்களை கொடுப்பாரு. ஸோ எது எப்படி இருந்தாலும் ஒருத்தர் வந்து புகார் கொடுத்துருக்காரு, அது என்ன மாதிரியான புகார், மத ரீதியான உணர்வுகளை புண்படுத்துகிற மாதிரியான காட்சிகள் அதில் இருக்குன்னு புகார் கொடுத்துருக்கும் போது அந்த புகாரின் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ அந்த புகாரின் அடிப்படையில் ஆக்ஷன் எடுத்துட்டு தான் வந்து சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் தருவாங்க. இதுதான் வழக்கமாக உள்ளது தான். அதில் வந்து தப்பாக நம்ம ஒன்றுமே சொல்லவே முடியாது. மூவிசைட் டீம்ல இருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல வந்து பிஸ்னஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, இப்போ ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணல அப்படின்னா அவங்க வந்து ஆக்ஷன்ஸ் எடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கு. இதுக்கு எங்களுக்கு என்ன தீர்வு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வாதத்தை வச்சிருந்தாங்க. பிகாஸ் ஓடிடியில் வந்து ரைட்ஸ் வாங்கி அதுவே ஒரு பெரிய பஞ்சாயத்தாக தான் இருந்தது. இப்போ இந்த விஷயத்துக்கு டேட்டே அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்களே அப்படின்ற அந்த ஒரு இதுக்கு என்னவா இருக்கும்? இதுக்கெல்லாம் வந்து கோர்ட்டு தீர்வே சொல்லாதுமா. ஓடிடியில் இவங்க படத்தை விற்றுருக்காங்கிறதுக்கெல்லாம் கோர்ட்டு தீர்வே சொல்லாது. எந்த காலத்துலையுமே இதுக்கெல்லாம் தீர்வே சொல்லாது. கோர்ட்டுக்கு இந்த வழக்கு என்னவா போயிருக்கு அப்படின்னா, எங்களுக்கு சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் யூஏ கொடுக்குறேன்னு சொன்னாங்க, ஆனால் திடீர்னு கொடுக்க மறுக்கிறாங்க, மேல்முறையீட்டுக்கு போகணும்னு சொல்கிறாங்க, அதாவது ரிவைசிங் கமிட்டிக்கு போகணும்னு சொல்கிறாங்க, ரிவைசிங் கமிட்டி பார்த்துட்டு தான் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு வந்து அதுக்கு முன்னாடியே சர்டிஃபிகேட்டை கொடுங்க, நாங்கள் 9ஆம் தேதி ரிலீஸ் தேதி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் இவங்க தரப்பு வாதம். அது தயாரிப்பு தரப்பு வாதம். தயாரிப்பு தரப்பு வாதம் அது வந்து எப்படின்னா, நீங்கள் கேட்குறீங்க ரிலீஸ் டேட் வைக்கலாமா அப்படின்னா, ரிலீஸ் டேட் பாலிவுட்டில் வைக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் வைக்கிறாங்க. இதே வந்து பராசக்தி வந்துச்சு இது கூட. அப்போ 10ஆம் தேதி அவங்களும் ரிலீஸ் டேட் சென்சார் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் கரெக்டுமா. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், அதாவது இது சென்சார் சர்டிஃபிகேட்டுங்கிறது மேண்டேட்ரி, அது கட்டாயம். அது இல்லாமல் நீங்கள் வந்து இந்திய நாட்டில் வந்து படத்தை ரிலீஸ் பண்ண முடியாதுன்னும் போது நீங்கள் ரிலீஸ் டேட் ஒன்று வச்சுக்கிறீங்க, அதுக்குள்ளே உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, சென்சார் கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒருவேளை அங்கே ஏதாவது ஒரு தடைகள் இருக்குது, அங்கே வந்து ஒரு முட்டுக்கட்டை இருக்குது, அங்கே வந்து அந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னும் போது அந்த சூழ்நிலையில் நான் ரிலீஸ் டேட் வச்சுட்டேன் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு கேட்கவே முடியாது.